நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களின் வேட்புமனுவை முன்மொழிவு செய்ய உள்ள 20 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நிகழ்வு குறித்தான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். தற்போது சுமார் 20 MLA-க்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது ஒரு கூட்டம் என்பதை விட ஒரு கையொப்பம் பெறக்கூடிய நிகழ்வு என்பதுதான் சரியாக இருக்கும். காரணம், விரைவில் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற உள்ளது. திமுகவிற்கு 4 MP-க்களும் அதிமுகவிற்கு 2 MP-க்களும் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை முன்மொழிய வேண்டுமானால் 34 MLA-க்கள் வேண்டும். ஒருவருக்கு வாக்களித்து தேர்வு செய்ய 34 MLA-க்கள் வேண்டும். ஆனால் முன்மொழிவதற்கு 10 MLA-க்கள் கையொப்பமிட்டு கொடுத்தால் போதும். தற்போது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்களிடம் சுமார் 70 பேர் இருக்கின்றார்கள். அதாவது பிஜேபியுடன் சேர்க்கும் போது 70 பேர் இருக்கிறார்கள். 68 MLA-க்களே போதுமானதாக இருக்கும். 34 + 34 68 பேர் இருந்தாலே 2 MP-க்கள் தேர்வு செய்வதற்கான MLA-க்கள் அதிமுக கூட்டணியிலே இருக்கிறார்கள். எனவே அதிமுக 2 MP-க்களை பெற இருக்கிறார்கள். அப்படி இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக இந்த எப்படி MLA MP எலெக்ஷனுக்கு முன்மொழியக்கூடிய அந்த படிவம் கொடுக்கப்படுமோ அதுபோலவே ராஜ்யசபாவிற்கும் 10 MLA-க்கள், அதாவது ஒரு MP-க்கு 10 MLA-க்கள் கையொப்பமிட்டு இவரை நாங்கள் MP-யாக முன்மொழிகிறோம் என்று கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அவரை எதிர்த்து யாரேனும் போட்டியிட்டால் அதே போல 10 MLA-க்கள் முன்மொழிந்திருந்தால் அந்த வாக்கு பதிவு என்பது நடைபெறும். ஆனால் இந்த இடத்தில் அன்னபோஸ்டாக தான் இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கின்றது. எனவே அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு இன்பதுரை அதே போல திரு தனபால் ஆகிய இருவருக்கும் முன்மொழிவதற்காக இங்கு 20 MLA-க்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். தலா 10 பேர் ஒருவருக்கு கையொப்பமிட்டு அவர்கள் முன்மொழிய இருக்கின்றார்கள். இது விரைவில் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்திலே வழங்கப்படும். பிறகு வழக்கம் போல அந்த நடைமுறைகள் நடைபெற்று அதிமுக சார்பில் 2 திமுக சார்பில் 4 பேரும் MP-க்களாக அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிக்கப்படுவார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.